திரு ஜீவா, பல்வேறு முக்கியமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் அனைவருடைய பார்வையும் அந்த வயது வரம்பு நிர்ணயம் அப்படின்னு தான் பார்க்க போது இருக்கிறதுலயே செயற்குழு கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாவட்ட செயலர்கள் இடம் கிடையாது. கிளை, நகரம், பேரூர் அனைத்திலுமே வயது வரம்பு அப்படின்றத நிர்ணயிச்சிருக்காங்க. எப்படி பார்க்கிறீங்க இந்த மாற்றம்? எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, எந்த ஒரு கட்டமைப்பும், கட்சி, நிறுவனம், என் குடும்பம்ங்கிற அமைப்பு கூட ஒரு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல அடுத்தடுத்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மாற்றணும் அப்படிங்கிறது. இது இப்போ சீனியர்ஸை இதை புறந்தள்ளிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க, இவருங்க தான் தோல்விக்கு காரணங்கிற மாதிரி நான் பார்க்கல. அதனால நடவடிக்கை எடுத்தாங்கங்கிற மாதிரியான கான்செப்ட்ல எனக்கு உடன்பாடு இல்லை. அடுத்த ஆட்களும் வேணும். ஏன்னா இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்த விட்டு நகர மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. இந்த ஏவா வேலு ஒரு புத்தக வெளியீடு பண்ணும்போது ரஜினிகாந்த் பேசினார், உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. அப்போ ரஜினிகாந்த் சொன்னார், துரைமுருகன் சார் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, எப்படிப்பட்டவர்னா கலைஞர் கண்ணிலேயே வரல விட்டோம், அந்த அளவுக்கு பயங்கரமானவர். ஆனால் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப காலமாக ஒரே சீட்டில் உட்காந்துட்டு நகர மாட்டேங்கிறாருன்னு ஜாலியாக சொல்லி துரைமுருகன் வர்சஸ் ரஜினி ஒரு 2 நாள் ஒரு சண்டை மாதிரி ஓடிச்சு. அப்புறம் 2 பேருமே சேர்ந்துட்டாங்க, எங்கள் நண்பர்கள் தான். அப்போ இந்த பிரச்சனை எல்லாரும் தாவேக்காவுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரியான சொல்றாங்க. தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் திமுக உடனே இளைஞர்களுக்கு ரத்தம் பாய்ச்சதுங்கிறாங்க. நான் அப்படி பார்க்கல. ஏற்கனவே பல சீனியர்ஸை திமுக கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறப்போ மாற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தது. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்களை கொஞ்சம் மாத்தலாமா அப்படின்னு பாக்குறப்ப யோசிக்கிறாரு. நம்ம அப்பா காலத்துல இருந்து இருந்தவர், இடி மின்னல் மழை என்று எம்ஜிஆர் காலத்துல பேசியவர், அவரை பண்ண முடியுமா அவ்வளவு எளிதாக அப்படின்னு. இந்த சலசலப்பு நீண்ட காலமா இருந்தாலும் அப்பெல்லாம் இந்த மாற்றம் அமல்படுத்தப்படலையோன்ற கேள்வியும் எழுதல. ஆமா, அமல்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. இப்போ ஒரு தேர்தல் தோல்விங்கிறப்ப அதுங்க நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். நீங்க எந்த ஒரு கட்சியுமே தோல்விக்கு அப்புறம் அதுக்கான காரணங்களை ஆராயதான் செய்வாங்க. வெற்றியை விட தோல்விதான் நிறைய பாடங்களை தரும், நிறைய அனுபவங்களை தரும், நிதானத்தை தரும், முதிர்ச்சியை தரும். அந்த விதத்தில் திமுகவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அதனால அந்த அடிப்படையில் இப்போ அவங்க 70 வயதுக்கு மேலே உள்ளவங்க வேணாம், ஒரு பைலாபாவே போட்டுருவோம், ஒரு சட்டம் மாதிரி போட்டுட்டாங்கன்னா அடுத்து நம்ம இயல்பாகவே 70 வயசு அவங்க விலகிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் அந்த இந்த தேர்தலில் கடைசி காலத்தில் பேசப்பட்டதுலாம் என்னன்னா, அதிமுகலேருந்து வந்தவங்களுக்குலாம் உடனே பதவி, அமைச்சர், கட்சியில் பொறுப்பு இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. ஆனால் தொடர் வெற்றியை திமுக பெற்றதுனால அது பேசப்படலை. அதிமுகவில் இருந்து வந்த சேகர் பாபு வெற்றியை தந்துக்கிட்டு இருந்தார், செந்தில் பாலாஜி வெற்றியை தந்தார், ரகுபதி, முத்துச்சாமி எல்லாரும் வெற்றியை தந்தாங்க, ஏவாவேலு எல்லாருமே அதிமுகலேருந்து வந்தவங்க தான், சாத்தூர் ராமச்சந்திரன். தொடர்ச்சியாக திமுகவை தென் மாவட்டத்தில் ஒரு முக்கிய சக்தியாக ஏடிஎம்கே பெல்ட்டில் அவங்க ஏடிஎம்கே பெல்ட்டை ஃபுல்லாக திமுக பெல்ட்டாக மாற்றினாங்க. அப்போ எடுபடாது தலைமைக்கு. நாங்கள் ஏடிஎம்கேலேருந்து வந்தாலும் ஜெயிக்க வைக்கிறாருலப்பா, அதுதான் எடுபடும். இப்போ ஒரு தோல்வி வந்த உடனே இப்போ இதையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு இந்த நிலை வரும், இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இதை ஒரு பெரிய பின்னடைவு, பாத்தீங்களா திமுக பயந்துருச்சு என்று அப்படி சொல்றது இல்ல. இப்ப இந்த 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர்களா இருக்கக்கூடாது அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 13 பேர் அந்த இதுக்குள்ள வராங்க. குறிப்பா முன்னாள் அமைச்சர்களாக இருந்த திரு ஏவவேலு, செஞ்சி மஸ்தான்ல இருந்து, ரகுபதியிலிருந்து, KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி போன்ற முக்கியமான முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களும் அந்த சர்க்கிள்குள்ள வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முரண்பாடை ஏற்படுத்தாதா? இது ஒரு அதிருப்தியை நீங்க சொன்னவங்க எல்லாம் இப்ப அவங்க நீக்கி இருக்கிறாங்க. 70 வயசு வரை அவங்களே இங்க தங்கணுமாங்கிறதே கடந்த தேர்தலில் ஒரு பிரச்சாரமாக்குனாங்க. இளைஞர்களே இல்ல, ஒரே குடும்பம் இல்ல ஒரே ஆட்கள் ஒரே மாவட்ட செயலாளர் கையில 8 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு, 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு, எதுவா இருந்தாலும் அவங்க தீர்மானிப்பது, மேயரை அந்த மாவட்ட செயலாளர் தீர்மானிப்பாரு, ஒரு 4 தொகுதிக்கான எம்எல்ஏ அவங்களுக்கு தேவையானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது மாதிரியான விமர்சனங்கள் இது ஒரு மோனோப்ளே மாதிரி இருக்குங்கிற மாதிரியான விமர்சனங்களா வச்சுதான் மாறினாங்க. ஆனால் இந்த யார் விமர்சிக்கப்படுறாங்களோ இந்த சீனியர்ஸ் தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிற இவர்கள் தான் உட்கார்ந்த இடத்துல ஜெயிக்கவும் வச்சாங்க. அதாவது 2 கோணத்தையும் பார்க்கணும் நம்ம. இது இப்போ ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன், நான் அது ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்குறேன். ஆனால் அதே சமயம் இப்போ நீக்கப்பட்ட சாத்தூர் ராமச்சந்திரனாக இருக்கட்டும், பெரியசாமி போன்ற யாரை நீங்கள் வாசித்த எல்லாரும் இருக்கட்டும், அந்த மாவட்டத்தை தொடர்ந்து ஜெயிக்க வச்சாங்க. அதுவும் பெரியசாமி, சாத்தூர் ராமச்சந்திரன்லாம் ஏடிஎம்கே பெல்ட்டு, மாயத்தேவர் ஏரியா திண்டுக்கல், அதிமுகவினுடைய கோட்டையான மாயத்தேவர் ஏரியாவை திமுகவினுடைய தொடர் வெற்றிகரமா மாத்தி இருக்கிறாங்க திண்டுக்கல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெற்றி பெற வைத்தார்கள் அப்படின்னா இப்ப அவங்க இல்லாம வேற ஒருத்தர் வரும்போது அது பின்னடைவாகாதா? அது பின்னடைவா இருந்தாலும் இப்படி போனா அப்படி போனா அப்படிதான். சீனியர்களுடைய அனுபவமும் தேவை. நான் அதைத்தான் சொன்னேன். 70 வயசு பெரியசாமியே இருக்கணுமா, சாத்தூர் ராமச்சந்திரனே இருக்கணுமா, நேருவே இருக்கணுமா, ஏவாவேலுவே இருக்கணுமா? நான் இன்னொரு கோணம், இவங்க இருந்ததும் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துச்சு. இவங்களாலையும் சில விஷயங்கள் செய்யும். அது அவங்களுடைய அனுபவம், வயது, பொருளாதார பலம், அந்த ஊர்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய தாட்டியம். சேலம்னா சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி வரை வீரபாண்டிய ஆறுமுகம் தான். கலைஞரே போனாலும் வீரபாண்டிய ஆறுமுகம் தான் கைடு. அங்க
அதனால மன்னை நாராயணசாமி இவங்கெல்லாம் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க தான் வந்து அமைச்சர் மாதிரிங்குவார் கலைஞர். ஸோ மாவட்ட செயலாளர்களை அந்த அளவுக்கு அந்த ஊரோடும் மண்ணோடும் ஏரியாவோடையும் நேசத்தோடு வச்சிருப்பாங்க. ஏடிஎம்கேவும் கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் தான். ஆனால் அதை விட அதிக வலு வந்து மாவட்ட செயலாளர் இருக்கும். இப்போ அதிமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் யாருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற அந்த ஒற்றை பிம்பத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும். திமுக பொறுத்தவரையும் மாவட்ட செயலாளர் கிளை செயலர் எல்லாருக்குமே அந்தந்த ஏரியாவில் ஒரு தாட்டியம் பண்ணுவாங்க. அதுவே விமர்சனமாக மாறுது. ஓவரா பண்றாங்க, இவர் தாண்டி யாரும் வர முடியலைங்கிறது. ஆனா அது பிளஸ்ஸாவும் இருந்தது, மைனஸாவும் இருந்தது. எது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு அவர்கள் எடுத்துட்டு நீ அடுத்த ஸ்டேஜ் எப்படினாலும் போய் தானே ஆகணும். அடுத்த ஸ்டேஜ் அடுத்த இளைஞர்கள் அவங்க போய் தானே ஆகணும். அதனால அந்த முடிவை நோக்கி அவங்க நகர்ந்திருப்பது என்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றமாக தான் நான் பார்க்கிறேன். பேசுவோம் திரு ஜீவா.